நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜூராங் வெஸ்ட்டில் இருக்குங்க. இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன். என்னங்க சொல்கிறீங்க, எலெக்ஷனும் என்ன ஒரே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. 8 மணிக்கு ஓட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து இந்த ஓட்டு பூத்து இல்லை மக்கள் இங்கே இயல்பு நிலை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதுதான் சிங்கப்பூர். இதே எலெக்ஷன்னா எப்படி ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இதை பாருங்கள், ஓட்டு போட கிளம்பிட்டாங்க. ரிலாக்ஸாக போயிட்டு வராங்க. அப்போ வந்து ஓட்டு போட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் கியூ நிற்க வேணாமா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வந்து ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு சீட்லாம் உங்களுக்கு இந்த பூத்தில் தான் ஓட்டு, இங்கே தான் ஓட்டு போட போகணும் வரணும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து ரொம்ப அமைதியாக நடக்குங்க. எலெக்ஷனாக இல்லை இதுனா நார்மல் டேவா அப்படின்னு தெரியாது. வேலைக்கு போகிறவங்க போயிட்டுருப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கணும் வந்து பாருங்க, அங்கே வாக் பண்ணுறவங்க வாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து சிங்கப்பூரில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கோம். அவங்க வேலையை பார்த்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஓட்டு போடுவாங்க. ஆனால் கட்டாயம் வந்து வாக்கு செலுத்திடணும். வாக்குரிமை உள்ளவங்க வந்து வாக்கு செலுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஓட்டு வந்து கேன்சல் பண்ணப்படும். அதனால் வந்துட்டு இவங்க யூஸ்வலான வேலைலாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஓட்டு போட போயிடுவாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு இயந்திரங்கள் கிடையாதுங்க. வாக்குச்சீட்டு முறையில் தான் வந்து வாக்களிச்சிட்ருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஊரில் வந்துட்டு இந்த வார்டு இந்த ஊர் இது அவங்களோட ஓட்டு நம்பரு இப்படிலாம் சொல்லுவாங்களா, அது வந்து ஒரு ஸ்லிப்பில் எழுதி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த வாக்குச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு அஞ்சல் துறை மூலம் அனுப்பிடுவாங்க. வந்து போஸ்ட்மேன் ஆர் உமனை வந்துட்டு அங்கே வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு லெட்டர் பாக்ஸ் வந்து அந்த வீட்டில் வந்து லெட்டர் பாக்ஸ் இருக்கும், அந்த லெட்டர் பாக்ஸில் வந்து போட்டுருவாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு நம்ம ஓட்டு போடுறது இங்கே தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துக்கு ஓட்டு போகணும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த லெட்டர் பாக்ஸில் போயிட்டு அவங்க இந்த டைம் அந்த லெட்டர்லாம் இங்கே வந்து யூஸ்வலாக வந்து எப்பவுமே வந்து லெட்டர் பாக்ஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து அஞ்சல் துறை வந்து ஆக்டிவாக இருக்குது. எல்லா லெட்டர்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே வந்துக்கிட்டு அஞ்சல் துறை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த பாக்ஸ் எடுத்து அதில் வந்து எங்கே நம்ம ஓட்டு போட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு ஓட்டு போட போவாங்க. அதை பாருங்கள், மக்கள் காலையில் 8 மணி ஸ்டார்ட் ஆகிட்டு வாக்கு அளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு ஸ்கூலு. இங்கே வந்து சின்ன சின்ன ஸ்கூலில் தான் வந்துட்டு வாக்குச்சாவடிகள் இருக்கும். ஸோ இதுதான் வாக்குச்சாவடி. இது வந்து வெஸ்ட் பிரைமரி ஸ்கூலு ஜூராங்கில். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இங்கே இது ஒரு வாக்குச்சாவடி மையம். இங்கே வந்து வாக்குச்சாவடி மையம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இருக்கிற இடத்த அந்தந்த பிளாக் பக்கத்தில் உள்ள ஸ்கூலுங்க எல்லாமே எல்லா பக்கத்துலேயும் ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து வாக்கெடுப்புகள் வந்து நடக்கும். இதுதான் வாக்குச்சாவடிங்க. டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள், அந்த டைமிங் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெஸ்ட்வுட் பிரைமரி ஸ்கூல். ஸோ இதாங்க வாக்குச்சாவடி மையம். என்ன குமார் வாக்குச்சாவடி மையங்கிற, இங்கே வந்து யாருமே சேர் டேபிள்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு போடு உனக்கு போடு ஒரு கூட்டமே இல்லைன்னு அதாங்க சொல்லிட்டேன். லெட்டர் பாக்ஸில் வந்து அவங்க எங்கே ஓட்டு போடணுங்க ஸ்லிப் வந்துடும். ஸோ அந்த ஸ்லிப் எடுத்து வந்துட்டு இங்கே வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறது தான். ஸோ இப்படி தான் வந்து சிங்கப்பூரில் வந்து அமைதியாக நடக்கும். மக்கள்கிட்ட வந்து மக்களோட குறிக்கோள்னா யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து எனக்கு போடு உனக்கு போடு யாரும் இங்கே வந்து வலுக்கட்டாயங்கள் பண்ணப்படாது. ஸோ அங்கே ஒரு வாக்குச்சாவடி மையம் பார்த்தோம், இங்கேயும் ஒரு வாக்குச்சாவடி மையம் வச்சுருக்காங்க. வாக்குச்சாவடி மையங்கிறீங்க என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க, அவ்வளோதான். யாரும் அதை பாருங்கள் வாக்கெடுப்பு நடந்துக்கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த வீடுங்களில் தங்கியிருக்கவங்க வந்து இங்கே வாக்கு, ஏன்னா மக்களை வந்து இது கஷ்டப்படுது, அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும். இது ஒரு வாக்குச்சாவடி மையம் பாருங்கள். சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த வீடுங்க இப்படி கீழே வந்து ஒர்க் அவுட் பாயிண்ட் இருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம். இதுவும் ஒரு வாக்குச்சாவடி மையம் தான். இங்கேயும் பார்த்துங்க மக்கள் போய் வாக்களிச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா நாடுகளும் இப்படி எலெக்ஷன் நடந்தால் நல்லாயிருக்கும். எங்கே விறுவிறுன்னு போயிட்டோம். பைசைக்கிள் இங்கே வந்து நடந்துக்கிட்டு எல்லாம் டைமிங் இருக்காங்க தான் எனக்கு பைசைக்கிள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ பைசைக்கிளில் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம்லாம் எல்லா வீடியோ நம்ம வீடியோ சேர்க்காக தான் இருக்கேன், எல்லாம் மொபைல் எடுத்து பண்ணுறது தான். ஸோ அதனால் இருக்கிறத அனுசரித்து பாருங்கள். சிங்கப்பூரில் எலெக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் என்னடா காட்ட போயிட்டுருக்குன்னு கேட்குங்க. ஆமாங்க, காட்டுறாங்க, ஒரு விஷயம் காட்டுறவாங்க. அவங்க வீட்டு இப்போ வந்து இந்த லெட்டர் பாக்ஸில் தான் வந்துட்டு அவங்க அந்த வாக்குச்சாவடி எங்கே இருக்குது, வாக்குச்சீட்டோட நம்பர் எல்லாம் அதில் போட்டுருவாங்க. இது வந்து ஒரு வீட்டுக்கும் அந்த இந்த பிளாக்கு 373
அப்படின்னு போட்டிருக்காங்க, 373 போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த லெவலில் வந்து 2வது லெவலில் 49 ரொம்ப இப்படிலாம் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுமாதிரி தான் லெட்டர் பாக்ஸ் சிங்கப்பூர் இருக்கும். பெரிய கொரியர் வந்தால் அவங்க வீட்டிலே போய் டெலிவரி பண்ணுவாங்க. லெட்டர்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் வந்து டெய்லியும் வந்து லெட்டர் வந்து செக் பண்ணுவாங்க. வீக்லி 2 டேஸ் 3 டேஸ் இல்லை எவ்ரிடே கூட வந்து செக் பண்ணுவாங்க லெட்டர் வந்திருக்கா இல்லையா. ஏன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து அஞ்சல் துறை வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க. மக்கள் எங்கெங்கே போகணும் வரணும் எல்லாம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸும் ஆட்டோமேட்டிக் எலெக்ஷன் பார்க்க எல்லாமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லைங்க. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே வாக்களிப்பாங்க. ஏன்னா வாக்களிக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட்டும் உங்களுக்கு கிடையாது. ஹாப்பியாக போய் வாக்களிச்சுட்டு வரதான் உங்களுக்கு வேலையே. நம்ம ஊரில் சீனியர் சிட்டிசன்லாம் வந்து கட்டெல்லாம் வச்சு தூக்கிக்கிட்டு இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வந்து கட்டில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அன்றைக்கி தான் அவங்களாம் கவனிப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் தனி வாக்குச்சாவடி மையங்கள் அவங்கவுங்க அருகாமையாக வந்துட்டு அவங்க லிஃப்ட் விட்டு இறங்கி வந்துட்டு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் போகிற மாரி இருக்கிற இடத்தையே வந்து வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அமைச்சிருவாங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுறாங்க சிங்கப்பூர். வாக்குச்சீட்டு எடுத்துகிட்டு அந்த ஒரு அப்போ போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ வாக்களிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்க. ஸோ அடித்து பிடிச்சிட்டு போய் நீங்கள் ஓட்டு போடணும், சார் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம போய் நல்ல ஒரு ஆட்சி தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்லிட்டு மக்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக போய் வாக்களிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் வந்து இப்படி தாங்க எலெக்ஷன் நடக்குது. உங்களோட ஒப்பீனியன் வந்து எலெக்ஷனை பற்றி என்னென்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ சிங்கப்பூர்லாம் இப்படி எலெக்ஷன் நடக்கும் வரும்னு நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் வந்து இப்படி தான் எலெக்ஷன் நடக்கும் அமைதியாக. அந்த இடத்த வந்து பூத்து வச்சுருவாங்க. மக்கள் எங்கெங்கே அந்த ஸ்ட்ரென்த்து அந்த இப்போ இங்கே பாருங்க அந்த வீடுங்க இருக்கா, இங்கே ஒரு பூத்து இருக்கும். ஸோ அந்த பூத்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மக்களுக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் வந்து பூத்தை வச்சுட்டு வாக்குச்சீட்டு முறையில் வந்து எலெக்ஷன் நடத்துகிறது தாங்க சிங்கப்பூரில். இது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். இதுக்காக வந்துட்டு இந்த எலெக்ஷனுக்காக வந்துட்டு நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம் காலைல ஏஞ்சி ஓடணும் வரணும் அங்கே கியூ நிற்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ அதை பாருங்க ஒரு லாரியில் வந்துட்டு நம்ம ஆளுங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. வேலைகள் அது எப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது சிங்கப்பூரில். இதை பாருங்கள் நம்ம ஆளுங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஆளுங்கன்னு இல்லைங்க, சிங்கப்பூரர்களும் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு வாக்குச்சாவடி மையம் இருக்குங்க. நம்ம வந்து வாக்குச்சாவடி மையத்துக்கிட்ட போய் நம்ம க்ளோஸாக போய் வீடியோ பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ தூரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் இப்படி தான் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு இது பண்ணுறது. இப்போ நம்ம ஊரில் வந்து 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் அடிச்சுக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு ஓன் ஆள்றா ஏன் ஆள்றா ஓன் டீம்டா ஏன் டீம்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத நான் ஒரு வளர்ந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது உங்களை சொல்கிறதுக்காக தான் தயாராக இந்த வீடியோ. யார் மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்துட்டு இல்லை யாரையும் கஷ்டப்படுறதுக்காக கிடையாதுங்க. ஸோ சிங்கப்பூர் வந்து வளர்ந்த நாடுகள்லையும் இப்படி தான் எலெக்ஷன் நடக்குங்கிறது உங்களை சொல்கிறதுக்கு தாங்க. இங்கே பாருங்கள் ஒரு அப்போ வந்து இயற்கையோட இது வந்து கிச்சன் கார்டன் இப்படி வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். பாருங்கள் வாக்களிக்கு போயிட்டு இங்கே ஒரு வாக்குச்சாவடி மையம் இருக்குது. ஸோ க்ளோஸாக போய் எடுக்க முடியாது. ஸோ சிங்கப்பூரில் தாங்க வந்து எலெக்ஷன் நடக்குது. ஸோ இதுமாரி நாமளும் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம எலெக்ஷன் நம்ம நாட்டில் நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எதுவும் வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. அதேமாரி வந்து உங்களுக்கு எலெக்ஷனை பற்றி ஒப்பீனியன்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வாக்குரிமை வந்து வாக்கு வந்து நம்மளோட உரிமை, அதை வந்து தவறாமல் செலுத்தணும். சரி நீ வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ பேசுகிறே எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுவேன், எலெக்ஷன் டைமில் கட்டாயம் நான் ஊருக்கு வந்து ஓட்டு அழிச்சிட்டு தாங்க வருவேன். மோஸ்ட்லி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த நல்லா பொசிஷனில் ஒர்க் பண்ண லேபராக ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா பொசிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து எலெக்ஷன் வந்து லீவ் போட்டு ஊருக்கு வந்துடுவாங்க. ஸோ எங்கள் நண்பர்கள் எல்லாமே அப்படி தான். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் ஒரு பேக்கேஜாக வந்து ஓட்டு போட வந்திருந்தோம். ஸோ இப்போ 2026க்கு நாங்கள் வந்து எலெக்ஷன் கண்டிப்பாக ஊருக்கு வரும். ஸோ அங்கே வந்து நம்ம இங்கே எலெக்ஷனுக்கும் அங்கே உள்ள எலெக்ஷனுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் வந்து உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.